யார் என்ன நினைச்சா எனக்கு என்ற சீரீஸ்ல இது நாள் 16. காலையில எழுந்தோடனே சரியான டிப்ரிமேஷனா இருந்த நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இணையதளத்தை ஓப்பன் பண்ணோன்னே எல்லாருமே இந்த கருத்து கணிப்புன்னு ஒரு விஷயத்த திணிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கருத்து கணிப்பு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல நண்பர்களே. நானும் தான் ஓட்டு போட்டேன். ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் புரியலடா, என்கிட்ட தான் இந்த கருத்து கணிப்புலாம் கேட்கலையா, இல்ல உங்களுக்கு தான் இந்த மாதிரி டிப்ரிமேஷன் ஆகிட்டா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இதெல்லாம் பார்த்துருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு வந்த கோவத்துல செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டேன். இருந்த சின்ன சின்ன வேலையை முடிச்சுட்டு வீட்டுல என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப நேரம் முட்டு விட்டு இருந்தேன். அப்புறம் நான் வீட்டுல படிக்கலாம்னு உட்காரும் போது தான் ஒரே வாக்குவாதம். ஐயோ இதெல்லாம் அந்த வேலைக்கு ஆகாதுன்ட்டு வந்த கோவத்துல பொட்டி படிக்கலாம் கட்டின்னு ஊரை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி குடுகுடுன்னு போனானதான் நம்ம மினி ஸ்டார் பக்ஸ். ஏன்னா இங்க மட்டும் தான் நம்ம எவ்வளவு நேரம் உட்காந்து அட்டி போட்டாலும் இல்ல ஜெட்டியே போட்டாலும் நம்ம வெளியே போட்டா நாயின் கழுத்து பிடிச்சி தள்ள மாட்டான். இந்த நேரம் அண்ணனுக்கு ரொம்ப கூச்சமா இருந்ததுனால 2 காப்பி வாங்கிட்டு நானே 2த்தையும் உறிஞ்சிட்டேன். உறிஞ்சது மட்டும் இல்லாம நாளைக்கு போட வேண்டிய கண்டென்ட்கான ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம வழக்கமான தொழில் கிளம்பியாச்சு. நானே லேட் ஆயிடுச்சுன்னு ஒரு அவசரத்துல கிளம்பிட்டு இருக்கும் போதுதான் அண்ணன் வணக்கம்டா மாப்பிள்ள தேனியில இருந்துட்டு இப்படியும் போகாம அப்படியும் போகாம நம்ம அலக்கழிச்சுட்டே இருந்தாரு. நானும் பல தடங்கள்லாம் தாண்டி எப்படியும் அச்சு புச்சு இந்த இடத்துக்கு வந்துட்டேன் நண்பர்களே. இவ்வளவு கஷ்டப்படுறானே இந்த பிள்ளைக்கு ஒரு ஃபாலோ பண்ணீங்களா? இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் தளத்துல மறக்காம அண்ணன் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அண்ணனுக்கும் ஒரு குஜிட்டிக்கா இருக்கும். அவ்வளவுதான் நண்பர்களே. இதுக்கு மேல கடைசியா தான் வந்து சேர்ந்தாரு விநாயகன்ற மாதிரி வீட்டுக்கு வண்டியை சுபம் உண்டாகட்டும். நாளைக்கு பார்க்கலாம்.